Hi friends, welcome to Priya's Create. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதியம் வச்சு சிக்கன் குழம்பு மிச்சமாக இருக்கிறத நைட்டு எப்படி அதை சிக்கன் வறுவலாக மாற்றுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தோசைகள் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். இப்போது தோசைகள் நல்லா காஞ்சோன்னு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்துட்டு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட சால்ட்டு வந்துட்டு சேர்க்கணும்னு தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அந்த குழம்புலேயே வந்துட்டு உப்பு வந்து சேர்ந்துருக்கும். அதனால் இது கூட வந்துட்டு நம்ம சால்ட்டு சேர்க்க வேண்டாம். நல்லா இதை வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர தண்டிக்கும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கிட்டுருச்சு. இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு மதியம் வச்ச அந்த சிக்கன் குழம்பு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்படி வதக்கும்போது நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ நல்லா அந்த குழம்பும் வெங்காயம் 2 வந்துட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா எல்லா பக்கமும் நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுக்கலாம். அந்த குழம்புல இருக்கிற அந்த தண்ணி வந்துட்டு நல்லா வந்து கெட்டியாகிற தண்ணியும் இதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் இது 2 வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு அந்த மசாலா உள்ள பச்சை வாசம் போக தண்டியும் நம்ம நல்லா வந்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கட்டியாகிட்டுருக்கு. இது சிக்கன் குழம்பை விடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மதியம் சாப்பிட்ட சிக்கன் குழம்பு போர் அடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம வெறும் சாதத்துக்கூடயே பசங்க சாப்பிட்டுக்கலாம். அல்லது தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் சைடிஷாக வச்சு கூட இதை சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது நல்லா வந்துட்டு கெட்டியாகிடுச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் இப்போ பாத்திரத்தில் எடுத்தாச்சு. இது கூட நான் கொத்தமல்லி தழை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு மேலே வந்துட்டு இதில் தூவிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலருக்கு கொத்தமல்லி தழை பிடிக்கும், ஒரு சிலருக்கு அதோட வாசனை பிடிக்காது. ஸோ வேணுங்கிறவங்க வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம். பாய் பாய்.